Practice testing of MPFI components and replacement if necessary. வணக்கம், என் பெயர் சாருமதி. இந்த பயிற்சி முழுவதும் நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். இப்போதெல்லாம் பெட்ரோல் வாகனங்கள் மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தை பயன்படுத்துகின்றன. அதில் நிறைய எலக்ட்ரானிக் பாகங்கள் உள்ளன. இந்த பாடத்தில் MPFI சிஸ்டம் பாகங்களின் கட்டுமானம் மற்றும் வேலை மற்றும் அது சரியாக வேலை செய்கிறதா என கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த செயலாக்கத்தின் முடிவில் உங்களால் இதை கற்றுக்கொள்ள முடியும். அவை MPFI மற்றும் சென்சார்களின் பல்வேறு பகுதிகளை கண்டறிய, டெம்பரேச்சர் சென்சர், பிரஷர் சென்சர், throttle பொசிஷன் சென்சர் TPS மற்றும் கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சர் CKP போன்ற MPF கூறுகளை சோதிக்கவும். தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள்: பயிற்சியாளரின் டூல்கிட் ஒரியன், என்ஜின் ஸ்கேன் டூல் ஒரியன், தேவையான உபகரணங்கள் மற்றும் உதிரி பாகங்கள்: MPFI என்ஜின் வாகனம் ஒரியன், தேவையான பொருள்கள்: ட்ரே ஒரியன், பனியன் துணி ஒரியன். மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அமைப்பு பின்வரும் பகுதிகளை கொண்டுள்ளது: ஃபியூல் டேங்க், டேங்கில் ஃபியூல் பம்ப், ஃபியூல் ஃபில்டர், ஃபியூல் ரெயில், இன்ஜெக்டர், fuel pressure regulator, fuel pressure sensor, IAT sensor, throttle position sensor, manifold முழுமையான pressure sensor, oxygen sensor, camshaft மற்றும் crankshaft அமைப்பு sensor, electronic control unit. இப்போது அவற்றின் செயல்பாடுகளை பார்ப்போம். ஃபியூயல் டேங்கில் சேமிக்கப்படுகிறது. டேங்கின் உள்ளே வைக்கப்படும் ஃபியூயல் பம்ப் மின்சாரத்தால் இயக்கப்படும் இன்-டேங்க் ஃபியூயல் பம்ப் என்று அழைக்கப்படுகிறது. இக்னிஷன் கீ ஆன் ஆக இருக்கும் போது ஃபியூயல் பம்ப் வேலை செய்ய தொடங்குகிறது மற்றும் பெட்ரோலை ஃபியூயல் ரெயிலுக்கு அழுத்தத்தின் மூலமாக வழங்குகிறது. நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பை அடையும் போது ஆஃப் ஆகும். ஒரு ஃபியூயல் ஃபில்டர் ஃபியூயல் லைனில் வைக்கப்பட்டுள்ளது. அது ரெயிலுக்கு சுத்தமான எரிபொருளை வடிகட்டி அனுப்புகிறது. ஒரு ECM அனைத்து எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்களையும் கட்டுப்படுத்துகிறது. ரெயிலில் ஃபியூயல் இன்ஜெக்டர்கள் உள்ளன. ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ஒரு ஃபியூயல் இன்ஜெக்டர் உள்ளது. ஃபியூயல் இன்ஜெக்டர் ECM இலிருந்து மின்சாரம் பெறுகிறது. பின்னர் அது திறந்து எரிபொருள் சிலிண்டருக்குள் செலுத்தப்படுகிறது. ஒரு இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் சென்சர் ஃபியூயல் ஃபில்டர் அசெம்பிளியில் வைக்கப்பட்டுள்ளது. இது உள்வரும் காற்றின் வெப்பநிலையை கண்டறிந்து தகவலை ECUவுக்கு அனுப்புகிறது. ஒரு throttle பொசிஷன் சென்சர் throttle-இன் இயக்கத்தை உணர்ந்து தகவலை ECUவிற்கு அனுப்புகிறது. ஒரு manifold absolute pressure sensor இன்டேக் manifold-இல் அமைந்திருக்கும். அது பிரஷரை உணர்ந்து அதை ECMக்கு அனுப்புகிறது. ஒரு ஆக்சிஜன் சென்சர் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரில் வைக்கப்பட்டு வெளியேற்றப்படும் வாயுகளில் ஆக்சிஜன் அளவை உணர்ந்து ECUவிற்கு தகவலை அனுப்புகிறது. கேம்ஷாஃப்ட் மற்றும் கிராங்க்ஷாஃப்ட் சென்சர்கள் கேம்ஷாஃப்ட் மற்றும் கிராங்க்ஷாஃப்டின் சுழற்சியை கண்டறிந்து தகவலை ECUவிற்கு அனுப்புகிறது. MPFI கூறுகளின் இருப்பிடம்: ECM-ஐ கண்டறியவும். பொதுவாக இது முன் போனட்டில் பேட்டரிக்கு அருகில் அமைந்துள்ளது. சில வாகனங்களில் இது யூட்டிலிட்டி பெட்டிக்கு அருகில் அல்லது ஓட்டுநர் அறையின் கீழ் வழங்கப்படுகிறது. ஏர் ஃபில்டர் அசெம்பிளியில் வைக்கப்பட்டுள்ள IAT சென்சரை கண்டறியவும். throttle பாடியில் அமைந்துள்ள TP சென்சரை கண்டறியவும். இன்டேக் மேனிஃபோல்டில் அமைந்துள்ள MAP சென்சரை கண்டறியவும். கேம்ஷாஃப்டின் முன் அல்லது பின்புறத்தில் அமைந்துள்ள CMP சென்சரை கண்டறியவும். ஃப்ளைவீலுக்கு அருகில் அமைந்துள்ள CKP சென்சரை கண்டறியவும். டேங்கின் உள்ளே வைக்கப்பட்டுள்ள ஃபியூயல் பம்பை கண்டறியவும். ஃபியூயல் ஃபில்டர் லைனில் அமைந்துள்ள ஃபியூயல் ஃபில்டரை கண்டறியவும். என்ஜினில் ஃபியூயல் ரெயில், இன்ஜெக்டர் மற்றும் இக்னிஷன் காயில் ஆகியவற்றை கண்டறியவும். ஃபியூயல் ரெயிலில் அமைந்துள்ள ஃபியூயல் பிரஷர் ரெகுலேட்டர் மற்றும் ஃபியூயல் பிரஷர் சென்சர் ஆகியவற்றை கண்டறியவும்.
ஸ்கேன் கருவி மூலம் என்ஜின் எலக்ட்ரானிக்ஸை ஸ்கேன் செய்யவும். டேட்டா லிங்க் கனெக்டர் DLC போர்ட்டை கண்டறியவும். ஸ்கேன் கருவியின் 16 பின் கனெக்டரை DLCயுடன் இணைக்கவும். இக்னிஷனை இயக்கவும். ஸ்கேன் கருவியின் பவர் பட்டனை ஆன் செய்ய அழுத்தவும். ஸ்கேன் கருவியில் தயாரித்த நாடு, உற்பத்தியாளர் மற்றும் மாடலை தேர்ந்தெடுக்கவும். டயக்னோஸ்டிக் ட்ரபிள் கோட் DLCயை படிக்கவும். எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் அது சிக்கல் இல்லை குறியீடு காட்டுகிறது. என்ஜின் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது எமிஷன் கண்ட்ரோல் அமைப்பில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் அது குறிப்பிட்ட பகுதியில் உள்ள சிக்கலின் வகையை காட்டுகிறது. சிக்கலை சரிசெய்து மீண்டும் சரிபார்க்கவும். IIT சென்சார் சோதனை. சென்சாரிலிருந்து கப்ளரை துண்டிக்கவும். சென்சரை அகற்றி மல்டிமீட்டரை ரெசிஸ்டன்ஸ் அளவீட்டு அமைப்புடன் இணைக்கவும். சென்சரை தண்ணீரில் மூழ்க வைத்து தண்ணீரை சூடாக்கவும். ரெசிஸ்டன்ஸ் மதிப்பை அவ்வப்போது சோதிக்கவும். மேலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது ரெசிஸ்டன்ஸ் குறைந்துவிட்டால் சென்சர் நன்றாக இருக்கிறது என்று அர்த்தம். பிரஷர் சென்சர். சென்சரின் இருப்பிடத்தை அடையாளம் காணவும். DC வோல்ட் வரம்பில் அமைக்கப்பட்ட மல்டிமீட்டரை பயன்படுத்தவும். என்ஜினை ஸ்டார்ட் செய்து இயக்கத்தில் வைத்திருங்கள். கருப்பு டெர்மினலை கிரவுண்ட் செய்து சிவப்பு டெர்மினலை தொடவும். எந்த மின்னழுத்தமும் சுமார் 200 முதல் 400 மில்லி வோல்ட்டில் இருந்தால் சென்சர் சரியாக செயல்படுகிறது எனப்படும். அது எந்த மின்னழுத்தத்தையும் உருவாக்கவில்லை என்றால் சென்சரை மாற்றவும். TP சென்சர். ஏர் கிளீனர் அசம்பிளியை அகற்றவும். இக்னிஷன் ஸ்விட்சை அணைக்கவும். எலக்ட்ரிக் த்ராட்டில் பாடியில் இருந்து கனெக்டரை துண்டிக்கவும். TP சென்சரின் பிரதான மற்றும் துணை அவுட்புட் வோல்டேஜை பின்வருமாறு சரிபார்க்கவும். 1.5 வோல்டேஜ் கொண்ட 3 புதிய பேட்டரிகளை சீரீஸில் வரிசைப்படுத்தி மின்னழுத்தத்தை சரிபார்க்கவும். வோல்டேஜ் ஆனது 5 முதல் 5.0 வரை இருக்கிறதா என்று பார்க்கவும். படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி வோல்ட்மீட்டர் மற்றும் பேட்டரிகளை TP சென்சருடன் இணைக்கவும். த்ராட்டில் வால்வ் மின்னழுத்தம் த்ராட்டில் வால்வை விரலால் திறக்கப்பட்டு மூடப்படும் போது லீனியராக மாறுபடுவதை பார்க்கவும். சோதனையின் போது பின்வரும் நிபந்தனையை பூர்த்தி செய்ய வேண்டும். சுற்றுப்புற வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஆக்சிலரேட்டர் பெடல் ஐடில் நிலையில் இருக்க வேண்டும், அதாவது முழுமையாக மூடப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் CKP. இந்த சென்சார்கள் ஹால் எஃபெக்ட் சென்சார், CKP சென்சார், CMP சென்சார், பிக்அப் காயில், மேக்னெட்டிக் பல்ஸ் ஜெனரேட்டர், வேரியபிள் ரெகுலேட்டர் என இன்னும் சில பெயர்களுடன் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. இதில் 2 வகை உண்டு. 3 பின் வகை மற்றும் 2 பின் வகை. கார் என்ஜின் சரியாக ஸ்டார்ட் ஆகவில்லை என்றால் கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் மற்றும் கேம்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் ஆகியவற்றில் குறைபாடு இருக்கலாம். இந்த சென்சார் கிராங்க்ஷாஃப்டின் நிலை மற்றும் வேகத்தை அளவிடுகிறது. 2 சென்சார்களும் இன்ஜெக்ஷன் மற்றும் இக்னிஷன் டைமிங்கை கட்டுப்படுத்துகின்றன. இது மிகவும் எளிமையான செயல்முறையை கொண்டுள்ளது. சென்சர் கண்டுபிடிக்கவும். பொதுவாக இது கிராங்க்ஷாஃப்டின் 2 முனைகளிலும் அமைந்துள்ளது. சிறிது நேரம் இயந்திரத்தை இயக்கவும். மல்டிமீட்டரை AC மில்லிவோல்ட் வரம்பில் அமைக்கவும். ப்ராப்களை பயன்படுத்தி வோல்டேஜை அளவிடவும். சாதாரண வரம்பு 200 மில்லிவோல்ட்டாக இருக்கும். மேலும் துல்லியமான அளவீடுகளை பார்க்க உற்பத்தியாளரின் மேனுவலை பார்க்கவும். அது உற்பத்தியாளருக்கு உற்பத்தியாளர் மாறுபடும். வோல்டேஜ் உருவாகவில்லை என்றால் சென்சர் திறக்கப்படலாம் என்பதை குறிக்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் அதை மாற்றுவது நல்லது. நாம் பயிற்சியின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இதில் ஃபியூல் இன்ஜெக்ஷனை சோதிக்கவும், தேவைப்பட்டால் தவறான காம்போனன்ட்ஸை மாற்றவும் கற்றுக்கொண்டோம். இதை நீங்கள் அனைவரும் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் பயிற்சி செய்யுங்கள். நன்றி.